அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று ஹதீஸ் நபிமொழி சொல்கிறேன், கேளுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 நபர்களிடம் மறுமையில் அல்லாஹ் பேசவுமாட்டான், பார்க்கவுமாட்டான், தூய்மைப்படுத்தவுமாட்டான், அவர்களுக்கு துன்புறுத்தும் வேதனை உண்டு என்று 3 முறை கூறினார்கள். அல்லாஹ்வின் தூதரே, நஷ்டத்திற்கும் இழப்புக்கும் உரிய அவர்கள் யார் என்று கேட்டேன். தமது ஆடையை கணுக்காலுக்கு கீழே இறக்கி கட்டியவர், செய்த உதவியை சொல்லி காட்டுபவர், அவர் எதை வழங்கினாலும் அதை சொல்லி காட்டாமல் இருக்க மாட்டார், பொய் சத்தியம் செய்து விற்பனை செய்பவர் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பவர் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். நூல் சஹீஹ் முஸ்லிம், ஹதீஸ் 171. ஆகையால் அன்பானவர்களே, மறுமையில் இழப்பை ஏற்படுத்தும் காரியமாகும். அல்லாஹ்வுக்கு அஞ்சுங்கள். அல்லாஹ் உங்கள் அனைவர்களின் பாவங்களை மன்னித்து நரகத்திலிருந்து பாதுகாத்து சொர்க்கத்தை தந்தருள்வானாக. ஆமீன்.